அந்த சகோதர சகோதரிகளே, உலக மனிதர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொதுவான வேதமான இறைவன் புறத்திலிருந்து வந்த இந்த திருக்குரானிலே, இறைவன் பல அறிவுரைகளை கூறுகின்றான். அதில் ஒரு முக்கியமான அறிவுரை தான் சலாம் சொல்வது. சலாம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு முகமன். பொதுவாக சலாம் என்றாலே அது முகமன் நமக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அதற்கு அர்த்தம் உங்கள் மீது அமைதி உண்டாவதாக. அதுல இன்னொரு இது இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுனா உங்கள் மீது இறைவனுடைய அருளும் அவனுடைய அருள் வளமும் உண்டாவதாகன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம பிரார்த்தனை செய்றோம். அதுக்கு பதிலாக அவரும் சொல்லும்போது ஒரு பிரார்த்தனைக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை ஆயிருது. இது பற்றி இறைவன் தன் திருமறையிலே கூறுகின்றான். 4வது அத்தியாயம் 86வது வசனம். உங்களுக்கு சலாம் அதாவது வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனா இருக்கிறான். அப்ப ஒருத்தருக்கு நம்ம சலாம் சொல்லும் பொழுது பதில் கவர் அஸ்ஸலாம் சொல்லலாம். உங்கள் மீது உண்டாவது சொல்லலாம். இல்ல வலைக்கும் சலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை இறைவன் குர்ஆன்ல கூறுகின்றான். அதாவது நீங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு உள்ள போங்க. சலாம் சொல்லாம போகாதீங்கன்னு இறைவன் சொல்றான். என்ன காரணம்னா அந்த வீட்டுல அங்கே உள்ளவங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். சோ அவருடைய அனுமதி கேட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். சொல்லப்போனா நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போறோம், ஆபீஸ்க்கு போறோம், ஒரு முக்கியமான விஐபி பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், நம்ம அங்கே போயில மே கமின் நான் உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு அனுமதி பெற்று தான் உள்ள போவோம். இஸ்லாம் இதை விட கண்ணியமா மக்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குது. நீங்க இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க சலாம் சொல்லிட்டு போங்க. அது மூலமா நீங்க அனுமதி பெற்ற மாதிரி இருக்கும். அப்படி சலாம் கேட்டு அந்த வீட்டு ஒரு பதிலுக்கு நீங்க வர வேணான்னு சொல்லிட்டா திரும்பி போயிருங்கன்னு இறைவன் சொல்கின்றான். அந்த சகோதர சகோதரிகளே, உலக மனிதர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொதுவான வேதமான இறைவன் புறத்திலிருந்து வந்த இந்த திருக்குரானிலே, இறைவன் பல அறிவுரைகளை கூறுகின்றான். அதில் ஒரு முக்கியமான அறிவுரை தான் சலாம் சொல்வது. சலாம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு முகமன். பொதுவாக சலாம் என்றாலே அது முகமன் நமக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அதற்கு அர்த்தம் உங்கள் மீது அமைதி உண்டாவதாக. அதுல இன்னொரு இது இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுனா உங்கள் மீது இறைவனுடைய அருளும் அவனுடைய அருள் வளமும் உண்டாவதாகன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்ம பிரார்த்தனை செய்றோம். அதுக்கு பதிலாக அவரும் சொல்லும்போது ஒரு பிரார்த்தனைக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை ஆயிருது. இது பற்றி இறைவன் தன் திருமறையிலே கூறுகின்றான். 4வது அத்தியாயம் 86வது வசனம். உங்களுக்கு சலாம் அதாவது வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனா இருக்கிறான். அப்ப ஒருத்தருக்கு நம்ம சலாம் சொல்லும் பொழுது பதில் கவர் அஸ்ஸலாம் சொல்லலாம். உங்கள் மீது உண்டாவது சொல்லலாம். இல்ல வலைக்கும் சலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை இறைவன் குர்ஆன்ல கூறுகின்றான். அதாவது நீங்க